ஹாய் மாஸ்டர் பல்கர் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா பொடி வகைகள் வந்து அவைலபிளாக இருக்குது. முருங்கைக்கீரை தனி முருங்கைக்கீரை பொடி இருக்குது. அதே மாதிரி கருவேப்பிலை பொடி தனி கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பருப்பு பொடி. ஹேர்டை பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஹெர்பல் ஹேர்டை வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது போக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல சொல்கிறது தான் 21 ஹெர்பல் ஹேர் ஆயில். நம்மளோட மாஸ்டர் பல்கர் 21 ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து அவைலபிளாக இருக்குது. 200 ml 500 ml 1 லிட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், தேவைப்பட்டால் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது போக சோப்பு, ஷாம்பு இதெல்லாமே இருக்குது. ஷாம்புன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஷாம்பு இருக்குது, ஹைபிஸ்கஸ் ஷாம்பு, டேண்ட்ரப் ஷாம்பு இருக்குது. அது போக சில்கி ஷாம்பு இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது. சோப்புன்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா சோப்பு, ரோஸ் சோப்பு, சாஃப்ரான் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு இருக்கு இல்லையா, அது இருக்குது. பிம்பிள் சோப்பு, அக்னே சோப்பு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். இன்னைக்கு நம்ம மாஸ் ஹெர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ஆயில் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆயில். ஸோ நம்ம பழைய காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா தலையில் அழகாக எண்ணெய் வச்சு விடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சு அந்த பழக்கம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து யாருமே தலைக்கு எண்ணெயே வச்சுக்கிறது இல்லை. ஸோ உடம்போட ஹீட் வந்து ஜாஸ்தி ஆகிறதுனால கூட ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக ஆகும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகிறதுனால நம்மளுக்கு அந்த பொடுகு பிரச்சனை, டேண்ட்ரஃப் இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். அதே மாதிரி முடி வந்து ரொம்பவே கட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஆச்சும் நம்ம ஆயில் பாத் வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஆயில் வந்து தலைக்கு வச்சுக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு மணி நேரமாச்சும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா லைட்டான ஒரு வார்ம் வாட்டர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பாடிக்குமே நல்ல குளிர்ச்சி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக உடம்பு பாடி வந்து குளிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகுறதுலேருந்து சேவ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபால் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம செய்ய போகிற ஆயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி காலத்தில் செஞ்ச மாதிரி தான். தேங்காய் எண்ணெய், அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த 3 எண்ணெய் பேசிக்கவே வந்து இந்த 3 எண்ணெய் தான். இந்த 3 எண்ணெய் கூட ஒரு சில பொருளை மட்டும்தான் நான் சேர்க்குறேன். ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஆயில் பாத் பண்ணணும் அப்படிங்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி இல்லைன்னா நைட்டில் வந்து லைட்டாக மசாஜ் பண்ணிக்கலாம். மறுநாள் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளோட பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, எங்களுக்கு வந்து கொஞ்சம் தலையில் வந்து இந்த எண்ணெய் தேய்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ இந்த ஆயில் எப்படி செய்யறதுன்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம், அப்புறம் 5 லவங்கம் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு, நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னென்னு சொல்கிறேன். இது வந்து தேங்காய் எண்ணெய், இது வந்து நல்லெண்ணெய், இது வந்து விளக்கெண்ணெய். இது பார்த்தீங்கன்னா இது வந்து 4 பங்கு அப்படின்னா இது வந்து 2 பங்கு, விளக்கெண்ணெய் 1 பங்கு. ஸோ இது 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன், இது வந்து 4 டேபிள் ஸ்பூன். ஸோ நீங்கள் நிறையா எடுக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. எப்பயுமே இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணணும். இப்போ எல்லா எண்ணெயும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எண்ணெய் வந்து சூடாயிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்சி கப்பில் சேர்த்துருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சிட்டோம். இப்போ எண்ணெயும் சூடாயிருச்சு. ஸோ இதில் வந்து சேர்த்துக்கிறேன்.
இப்போ இது ரொம்ப நேரம் அப்படி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சு அந்த சாறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எண்ணெயில் இறங்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஆற வச்சுருங்க. இந்த எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா வடிகட்டுறது ஒரு நாளுக்கு அப்புறமா நீங்கள் வந்து வடிகட்டிக்கோங்க, உடனே வடிகட்ட வேண்டாம். ஒரு நாள் வந்து நல்லா ஊறணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வெந்தயம், கருவேப்பிலையில் உள்ள சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் வந்து இறங்கும். இறங்கினதுக்கப்புறமா நம்ம நல்லா ஆற வச்சுருப்போம் இல்லையா, ஸோ நீங்கள் வந்து டெய்லி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியாவதும் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. அப்புறமா நீங்கள் எனி ஷாம்பு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஷாம்பு போட்டுட்டு, இல்லை சீயக்காய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சீயக்காய் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹேர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதோட கலர் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ நம்ம ரெடி பண்ண ஆயிலை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நைட் டைமில் இந்த ஆயிலை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா தலைக்கு மசாஜ் பண்ணிக்கோங்க. மறுநாள் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். அந்த கலரே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பச்சை கலரில் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துருந்தோம் இல்லையா. எப்பயுமே எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தலையில் உச்சியில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பின் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நல்லா வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சிங்க அப்படின்னா தான் நம்மளோட பாடியோட ஹீட் வந்து கண்டிப்பாக குறையும். உங்களுக்கு நீங்கள் தலையில் கை வச்சிங்கன்னா இந்த இடம் நல்லாவே சூடாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட பொடதின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் கை வச்சிங்கனாலுமே அந்த இடமும் நல்லாவே உங்களுக்கு ஹீட் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸ்கேல்பில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் முடிக்கு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா தலையை ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போது ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் அப்படின்னா நீங்கள் வந்து மைல்டான ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் சீயக்காய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சீயக்காய் பவுடர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுதான் ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி எண்ணெய் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. வீக்லி ஒன்ஸாவது வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களோட பாடியோட ஹீட்டு வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும்.
அதே சமயம் ரொம்ப வந்து முடி உங்களுக்கு கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும். இப்போ நான் ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த ஹேர் ஆயில் வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.